கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த வரக்கூடிய மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த குருவின் பார்வை, குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சுப கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் 12 ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார், இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன். உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சிக்கு உண்டான ஒரு பலாபலனை இந்த சேனல் வழியாக சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்க நண்பர்களை, 12 ராசி வழியாக குரு பயிற்சி உங்களோட ராசிக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும், எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்பதை இந்த சேனல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அனைவரும் கேளுங்க. இப்ப 12 ராசிக்கும் பலனை முழுமையாக சொல்லிவிட்டேன். அதே மாதிரி இப்ப 12வது ராசியாக பலனை சொல்கிறேன் நண்பர்களை. 12வது ராசின்னு பார்க்கும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தாங்க. மீன ராசிக்கு தான் குரு பகவான் அதிபதியா வர்றார். இப்ப இந்த பயிற்சி காலம் எந்த காலகட்டம்னு பார்க்கும்போது, ஏன்னா அனைவருக்கும் சொல்லியிருக்கேன், அனைத்து ராசிக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் உங்க ராசிக்கு சொல்லணும்ல. மே மாசம் 11ஆம் தேதி மே மாசத்துல வந்துங்க 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28 மேல பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர். உங்க ராசி அதிபதியா அவர் தான். அடுத்தது 10ஆம் அதிபதியும் அவர் தாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி அவர் தான். அப்ப அவர் கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்ப குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த காலகட்டங்கள் சிறப்பு இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா நாங்க சனி பயிற்சியில சொல்லியிருக்கிறேன். அந்த சனி பயிற்சியை சொல்லும் போது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுகள் மிக சிறப்பாக இல்லை, தேவையில்லாத செலவுகள், உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில முன் வச்சிருந்தேன். ஆனா இப்போ குருவும் பயிற்சி ஆகிறாரு. மே மாசத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. குரு எங்கிருந்து எங்க போறார் அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 4ஆம் இடங்கிறது என்ன? நம்மளோட சுகஸ்தானம், சொந்த உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சொத்துங்கிற ஸ்தானம், வண்டி வாகனங்கிற ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்துக்கு எல்லாம் போறாருங்க. சொத்துங்கிற ஸ்தானத்துக்கு எல்லாம் போறாரு. அப்ப அந்த ஸ்தானம் என்ன? டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அனைவருமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு மாற்றத்தை, அதாவது உங்க பேர்ல இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல மாற்றக்கூடிய தன்மையும், இல்ல நீங்களே மாத்தி அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பு பிரச்சனைகள் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ல சிக்கல்கள் வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அது டாக்குமெண்ட்ஸுக்கு இடத்துல போய் குரு போயிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு மாற்றக்கூடிய தன்மை இருக்கா, உங்க பேர்ல சரியில்லாம கூட இருக்கலாம். ஏன்னா பாதகமான இடத்துக்கு போட்டார். அப்ப அதுல ஏதாச்சும் பாதகத்தை கொடுக்கும். அதனால அதை சாதகமாக்குறதுக்கு ஒரு மாற்றத்தை இல்லாட்டி நம்ம பேர்ல இருந்து வேறவங்களுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் எல்லாம் கொடுங்க. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இடம். அடுத்தது, இந்த பாவத்துல எந்த பாவத்துல குரு இருக்குன்னா அந்த பாவத்துக்கு உண்டான வேலையை 100% கொடுப்பாருங்க. அப்ப 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு அது சொத்துங்கிற ஸ்தானம். அப்ப சொத்துங்கிற ஸ்தானத்துல சொந்த பந்தத்துங்கிற ஸ்தானத்துக்கு ஒரு சொத்தை வாங்கி விற்கக்கூடிய தன்மை உண்டு, இல்லாட்டி ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிங்கன்னா உங்க பேர்ல இந்த காலகட்டத்தில் சொத்து எது இல்லாம இருக்கிறது, வாங்காம இருப்பது நல்லது. யார் பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வேண்டுமில்ல. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க பேர்ல வாங்குவதோட உங்களோட கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய மனைவி பேர்ல வாங்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு
பிள்ளைங்களோட பேர்ல வாங்கலாம். அவங்க ஏன்னா உச்சத்தை நோக்கி போறாரு, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், உச்சத்தை நோக்கி குரு போறாரு. அப்ப அவங்க பேர்ல வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையில வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக உங்களோட குருவோட பார்வை எடுத்துக்கணுங்க. குருவோட பார்வை எதை பார்க்கறாருன்னா, மீன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறாரு, 5ஆம் பார்வையாங்க. அஷ்டமஸ்தானமும் சரியில்லைங்க. ஏன்னா குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது நமக்கு கஷ்டம் குறையுமான்னு பார்த்தா அதிகரிக்குதுன்னு சொல்லுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருதுங்கிறான். இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை வருங்கிறான். அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுறான். அப்ப அஷ்டமஸ்த குரு பார்ப்பது சிறப்பில்லை. அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப இந்த காலகட்டம் தொழில் கண்ணு கருத்துமா இருந்தீங்கன்னா சிறப்புங்க. தொழில் வளர்ச்சி பெறுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. தொழில்னால அனைத்துமே நல்லா இருக்கு. அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணங்க மாதிரி நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சமாவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்ப வேலை செய்ய செய்ய வேலையை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு உண்டான ஒரு பலனை குரு பகவான் நிச்சயமா கொடுத்துருவார். ஏன்னா சனி லக்கணத்துல இருக்கார், உங்களோட ராசியில் இருக்கார். சொல்ல போனா உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனிங்கிறது யாருங்க? உழைக்கக்கூடிய கிரகம், உழைப்பாளிங்க. வேர்வை சிந்தனா பலன் உண்டுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த பார்வையா குருவோட பார்வை 10ஆம் பார்வை சிறப்பை தருங்க. சிறப்பான பார்வை. அப்ப சொத்து சுக சேர்க்கை உண்டு. அது யாரு பேர்ல வச்சுக்கலாம்? மனைவி பேர்ல வச்சுக்கலாம். எப்படி மனைவி பேர்ல? ஏன்னா மனைவி 7ஆம் இடங்க. 7ஆம் இடங்கும் போது குருவோட பார்வை மனைவிங்கிற ஒரு 4ஆம் இடத்துக்கு விழுவுதுங்க. மனைவி பேர்ல சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாம். அவங்க பேருக்கு 4ஆம் இடத்துக்கு விழுவுது. மனைவியோட 4ஆம் இடத்துல போய் குருவோட பார்வை விழுவதுனால மனைவி பேர்ல வாங்குவது, அதாவது பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் பண்ணி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட அந்த ஒப்பந்த அடிப்படையில் கூட பார்ட்னருக்கு தான் லாபம் மொழி, உங்களுக்கு லாபம் வராதுங்க. இருந்தாலும் அதுவும் பிரச்சனையை கொடுக்குங்க. இதையும் நீங்க யோசனை பண்ணிக்கணும். அதே மாதிரி குருவோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த பார்வை 9 பாக்கிய பார்வை 12ஆம் இடம், மோட்சமான ஸ்தானத்தை பார்க்கறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சயான சுகபோகம். இதை நிம்மதியா இந்த காலகட்டத்துல வாழலாங்க. 8ஆம் இடத்தை பார்த்து கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த 12ஆம் இடத்தை சுப விரயங்களை கொடுத்து சுப செலவுகளை கொடுத்து ஒரு சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய அமைப்பை மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவோட பேச்சு காலம். அதனால இந்த குரு பேச்சு அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலம் நடக்கும், எப்படி இருக்கும் என்பதை இந்த சேனல் வழியாக 12 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்காரங்களுக்கு பொறுமையா கேளுங்க. கேட்டு இதுல உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் இந்த உங்களோட கருத்தை இந்த சேனல்ல பதிவிடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமா பதிவிடுங்க நண்பர்களே. நன்றியும் வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேலிருந்து சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.